ஆண்டினுடைய 93 பேட்ச் 93 இந்த கல்வியாண்டினுடைய தொடக்கத்திலே 2024-25 தொடங்கிய உடனே நமது பள்ளி 60வது ஆண்டு 2025 கொண்டாட வேண்டும். அதை முத்தாய்ப்பாக தொடங்கிட வேண்டும் இந்த கல்வியாண்டில் என்பது நமது தலைமை ஆசிரியர் தந்தையினுடைய ஆவல். அதனைத் தொடர்ந்து முதலாவதாக முன்னாள் மாணவர்களை இங்கே அழைத்து அவர்களிடம் ஆலோசனைகளை பெற்று அதன் மூலம் இந்த நிகழ்வை சிறப்பாக்க வேண்டும் என்பது அவருடைய எண்ணம். அதன் அடிப்படையிலே நீண்ட நாளாக ஆலோசித்து இந்த நாளை நாங்கள் தேர்வு செய்து எங்களால் முடிந்த அளவு உங்கள் அனைவரையும் சந்திக்க முயற்சி செய்தோம். எங்களிடம் கிடைத்த நம்பர்களை பெற்றுக்கொண்டு, தொலைபேசி எண்கள், மொபைல் நம்பர்கள் இதை பெற்றுக்கொண்டு ஏற்கனவே 50வது ஆண்டு பொன்விழாவிலே கிடைத்த அந்த நம்பர்ஸ் இதையெல்லாம் வைத்து உங்களை தொடர்பு கொண்டோம். நீங்களும் உங்களுடைய குரூப் வாரியாக அந்த செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த நாளிலே இங்கே வந்திருப்பதை பார்க்கின்ற பொழுது இங்கே இருக்கக்கூடிய முன்னாள் ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இன்று பணிபுரியக்கூடிய நாங்களும் மிகவும் சந்தோஷப்படுகின்றோம். உங்களை பார்ப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. இந்த பள்ளியிலே உருவான பிள்ளைகள் சமுதாயத்திலே பல்வேறு கட்டமைப்புகளிலே பெரும் நிலையிலே இருப்பதை பார்க்கின்ற பொழுது இந்த பள்ளியை விட வேறு யார் சந்தோஷப்பட முடியும்? நாங்கள் அந்த நிலையில் தான் இருக்கிறோம். நீங்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தின் சிற்பிகள். இங்கே உருவாக்கப்பட்ட நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் பணிபுரியக்கூடிய, நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தில் செய்கின்ற பொழுது இந்த பள்ளி பெருமை கொள்கின்றது. இங்கிருந்து நிறைய கற்றுக் கொடுத்திருக்கிறோமே என்று நினைக்கின்ற பொழுது எங்கள் மனது சந்தோஷப்படுகின்றது. அந்த சந்தோஷத்தோடு இந்த 25வது வைர விழாவினை நாம் அனைவரும் இணைந்து கொண்டாட வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தை உங்கள் முன் வைக்கின்றேன். இணைந்து கொண்டாடுகின்ற பொழுது அது சந்தோஷமானதாக இருக்கும். அந்த சந்தோஷம் இன்னும் மெருகேற வேண்டும் என்றால் நிறைய செயல் திட்டங்களையும் நாம் அடிப்படையாக கொண்டு வர வேண்டும். உங்களிடம் இந்த பிள்ளைகளாக, இந்த பள்ளியின் பிள்ளைகளாக சென்றிருக்கக்கூடிய உங்களோடு ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டு என்னுடைய இந்த உரையை முடிக்க விரும்புகின்றேன். இந்த பள்ளி உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழலை கொடுத்திருக்கிறது என்றால், எண்ணக்கடல் அலைமோதி இதயம் வெடித்து அழும்போது கார்மேகம் சொல்வதெல்லாம் உனக்கும் வாழ்வுண்டு என்பதுதான். பழி சொல்லும் பாறைகளில் விழி கசிந்து வியர்த்தாலும் பனிமலைகள் சொல்வதெல்லாம் கரைந்திடும் கவலைகள் என்பதுதான். தீமையிலும் அம்பாலை திடமிழந்து திகைத்தாலும் வாழ்க்கை சூத்திரம் சொல்வதெல்லாம் தீதும் நன்றும் பிறந்தர வாரா என்பதுதான். தோல்வி என்பதே முற்று பெறாத வெற்றி நிலையை முயல்வோர் மட்டுமே வெற்றியின் முகவரியை தெரிந்து கொள்கின்றனர். தோல்வி என்பது முற்று பெறாத வெற்றி நிலை. முயன்றால் கண்டிப்பாக அந்த வெற்றியின் முகவரி நம்மை தேடி வந்து நிற்கும் என்பதுதான் நமது பள்ளி உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே இந்த 2 ஆண்டுகளாக இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிறைய புதுப்பிப்பு பணிகள், கல்வி நிலையிலே இன்று இருக்கக்கூடிய சூழ்நிலையிலே மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மிகப்பெரிய பள்ளிகளாக நிறைய வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய கல்வி நிலையங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்திலே நாமும் நமது பள்ளியிலே நிறைய முன்னேற்றங்களை கொண்டு வந்தால்தான் இங்கே நிறைய மாற்றங்களையும் பெற முடியும். இந்த பிள்ளைகளும் இங்கே நிறைய வசதி வாய்ப்புகளை பெற முடியும் என்பதுதான் நமது நோக்கம்.
இந்த கால ஓட்டத்திற்கேற்ப நிறைய மாற்றங்களை பெறுவதற்காக நிறைய முன்னேற்ற பாதைகளை முன்னெடுத்து செல்லும் போது நமக்கு தேவைகள் அதிகரிப்பாக இருக்கின்றது. அதை நிறைய பேர் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். அதை உங்களிடம் சொல்வதும் எங்களுடைய முக்கியமான கடமை. நம்மிடம் இருக்கக்கூடிய வகுப்பறைகளுடைய எண்ணிக்கை 60 வகுப்பறைகள் இருக்கின்றது. மற்ற ஆபீஸ் மற்றெல்லாம் சேர்ந்து இன்று மின்விசிறிகளை நாம் பயன்படுத்தினால் மின் கட்டணம் என்பது மிக பெரிய அளவை எட்டி பிடிக்கின்றது. ஏனென்று சொன்னால் நமக்கு வீட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய மின் கட்டணத்தினுடைய மதிப்பீடு வேறு, ஆனால் இங்கே கணக்கிடும் அளவீடு வேறு. இது நமது தனியார் பள்ளி நிலையிலே தான் சேர்க்கிறார்கள். அதற்கான கணக்கீடு முறை வேறு வகையாக வருகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது நமக்கு இங்கே மின்விசிறி அது மாதிரி பயன்படுத்துகின்ற பொழுது மிக அதிகமான லெவல் வரும் என்பதனால் சோலார் பேனல் அமைத்து விட்டால் இந்த நிலையை மாற்றிவிட முடியும் என்பதற்காக அதற்கான முயற்சியை நமது தலைமை ஆசிரியர் முன்னெடுத்திருக்கிறார்கள். அதனை முன்னெடுத்து இந்த 60வது ஆண்டு கொண்டாட்டத்திற்குள் இதை செய்துவிட வேண்டும் என்பது மிக முக்கியமான பணியாக இருக்கின்றது. அடுத்து 2000 உருவாக்கப்பட்ட லேப், ஏற்கனவே இந்த ஆடியோ விஷுவல்ல நம்ம பார்த்திருப்போம். அந்த கெமிஸ்ட்ரி லேப், பிசிக்ஸ் லேப், பயாலஜி லேப், நிறைய அந்த பில்டிங்கிலேயும் நிறைய தேவைகள் இருக்கிறது. அதையும் மாற்றம் செய்ய வேண்டியிருக்கிறது. புதிய எக்யூப்மெண்ட்ஸ் வழியாக மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். அந்த இன்றைய ஸ்மார்ட் கிளாஸ் வழியாக அதை கொண்டு செல்ல வேண்டும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் எடுத்திருப்பதனால் அந்த தேவையும் இப்போது அதை நாம் சரி செய்து கொண்டு வர வேண்டியது இந்த 60வது ஆண்டு நிலைப்பாட்டினை வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக இப்போது நீங்க உள்ளார் நுழையும் போதே பார்த்திருக்கலாம். முன்பகுதியில் இருந்து எல்லாமே இந்த ஃபேபர் பிளாக் கல் பதிச்சிருக்கு. உள்ளார ஹாஸ்டல் வரைக்கும் பதிச்சிருக்கு. உள்பக்கம் நம்ம ஆடிட்டோரியத்திலிருந்து இப்ப ஹாஸ்டலுக்கு வரதுக்கான அந்த பகுதியையும் அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை போன்று நமது ஓல்டு பிளாக் பழைய பில்டிங் முதலாக ரொசாரியோ ஃபாதர் கட்டிய அந்த பில்டிங் பின்னாடி ஒரு சிறிய பகுதி இருக்கிறது. காம்பவுண்ட் ஒட்டியும் இருக்கிறது. அந்த பகுதியிலும் அந்த ஃபேபர் பிளாக் பதித்து விட்டோம் என்று சொன்னால் மாணவனுடைய சைக்கிள்களை அங்கே நிறுத்தி அந்த இடத்தையும் பாதுகாக்க முடியும். ஏனென்றால் பில்டிங் ரொம்ப மோசமா கீழே அரிக்கப்படுகிறது என்ற ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. அதை சரி செய்ய வேண்டும் என்ற நிலையும் இப்போது இருக்கிறது. அடுத்ததாக அதே பகுதி ஏபி லேப் வரைக்கும், இந்த லேப் வரைக்கும் கொண்டு வரணும், அந்த பக்கம் ஆடிட்டோரியம் வரைக்கும் கொண்டு போகணும் என்பது ஒரு திட்டமாக வைத்திருக்கிறோம். அடுத்ததாக கம்ப்யூட்டர் லேப் முற்காலத்தில் இருந்த அதாவது பல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இன்றைய கால சூழலுக்கேற்ப 6ஆம் வகுப்பிலிருந்து அனைத்து மாணவர்களுக்கும் கம்ப்யூட்டர் கற்றுக் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருப்பதனால் அந்த கம்ப்யூட்டர் லேப் அப்கிரேட் நம்ம கொடுக்க வேண்டிய சூழ்நிலை அதுவும் இருக்கிறது. அடுத்து ஆடிட்டோரியத்தை நம்ம கட்டும்போது ஒரு சில நிறைய கடைசி காலகட்டத்தில் கட்டணும், நிறைய எதிர்பார்த்தோம். முன்னாள் மாணவர்களாகிய உங்கள் மூலம் சுமார் 30 லட்சம் நாங்கள் அங்கங்கே சென்று உங்களை எல்லாம் சந்தித்து பெறுகின்ற பொழுது 30 லட்சம் ரூபாய் அளவிற்கு நாங்கள் அந்த அமௌண்டை பெற்றோம். மீதி எல்லாம் பள்ளியிலே இருந்து நீங்கள் கொடுத்ததுதான் 30 லட்சம். 1,71,00,000 ரூபாய் செலவிலே அதை உருவாக்கினார் அப்போதைய தலைமை ஆசிரியர். அதற்கு மீதி அந்த பள்ளியில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து சரி செய்தார்கள். அதற்கடுத்து அந்த பகுதிக்கு நம்ம இப்ப அந்த ஃபேபர் பிளாக் போட்டோம். அந்த ஆடிட்டோரியத்திலே ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா, நமக்கு வசதி இருக்கிறது, ஆனால் அமர்ந்திருக்கின்ற பொழுது நிறைய நேரம் தொடர்ந்து அங்கே அமர முடியாத சூழ்நிலை. ஃபேன் இல்லாதனால இப்போ பாய்ஸ் ரொம்ப நேரம் உட்கார வைக்க முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. அதனால அங்கே ஒரு 2 பெரிய சைஸ் ஃபேன் போடுறதுக்கு அந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்கு நமது ஆடிட்டர் அவர்களுடைய குழுவோடு சேர்ந்து அந்த ஆடிட்டோரியத்திற்கான ஃபேனை போட்டு தருவதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறார்கள். அதை இப்போது இருந்து செய்வோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றி. அதே போல நிறைய செய்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து ஆடிட்டோரியத்தில் ஒரு சில ரெனோவேஷன் ஒர்க் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முக அமைப்பு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு அட்டையை வெளியே கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு வாய்க்கால் மாதிரி போட்டு தண்ணி இறக்கணும். அந்த அட்டை என்ன பண்ணிச்சு, அந்த சிவத்து மேலே அப்படியே வச்சாங்க. அதில் கொஞ்சம் கேப் கொடுத்து நிறைய தண்ணி அதில் இறங்க ஆரம்பிச்சு ஒரு சில பகுதிகள் உழவுக்கூடிய அந்த உள்ளார ஸ்டேஜ் எல்லாம் கொஞ்சம் இதாகிடுச்சு, உள்ள ரூமும் இதாகிடுச்சு. அதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி கொஞ்சம் நல்ல முறையாக கொண்டு வரணும். அது எனக்கு 60வது ஆண்டிலே அதை சரி செய்து விட வேண்டும் என்ற பணியும் இருக்கிறது. அடுத்து இங்கே கப்ரியல் ஃபாதர் கட்டிய அந்த கண்ட்ரோலர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ரூம் 2 பில்டிங்கை இணைத்தது. அதில் எல்லாம் உள்ளாரெல்லாம் அந்த கற்கள் எல்லாம்
டைல்ஸ்லாம் உடைஞ்சு மேலே தூக்கப்பட்டு அதில் ஒரு ரூமும் இருக்குது. அதுவும் இப்போது சீரமைக்கப்பட வேண்டும். பின்னாடி இப்போ நம்ம காம்பவுண்ட் சுவர் உடுத்துருச்சு, அதை கட்டிட்டு இருக்காங்க பிஷரோஸுடைய உதவியோடு. முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இருந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய மரம், பழைய மரம் ஒன்று இருந்தது. இதுதான் முதல் மரம் என்று சொல்லுவார்கள். அந்த மரம் வந்து இந்த காம்பவுண்ட் சுவருடைய பகுதியை மேலே தூக்கி அந்த காம்பவுண்ட் சுவர் விழுந்துருச்சு. அந்த மரமும் பாதி பட்டு போச்சு. அதனால வேற வழி இல்லாமல் வெட்ட வேண்டிய சூழ்நிலையாச்சு. அதை வெட்டிட்டு அந்த பகுதியை வச்சிருக்கும் போது ஃபாதர்கிட்ட இதுதான் முதல்ல வச்ச மரம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த மரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி வேறு பகுதியை அந்த பக்கம் வச்சிருக்கிறாரு. இந்த பக்கம் வந்து அந்த மீதி பகுதியை அறுத்து வச்சிருக்காங்க. அதில் வந்து டிசைன் பண்ணி மாதாவினுடைய சுரூபத்தை இங்கே வைத்து விடலாம். நல்லூர்து மாதாவினுடைய சுரூபம் அதனுடைய பகுதி இங்கே பயன்படுத்திக் கொள்ளலாம். வேர் இருக்கக்கூடிய பகுதியை முன்னாடி கொண்டு போய் நம்மளுடைய அந்த 2000 அந்த பகுதியில் வச்சு அந்த வேறு பகுதிக்கு மேலே நமது ஆபீஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அந்த சுரூபம், இறுதியான அந்த சுரூபத்தை அங்கே இறக்கி அந்த வாசலை பார்க்கும் வரை வைக்கலாம் என்ற ஒரு திட்டத்தை வைத்து அந்த பணியும் செய்து கொண்டிருக்கிறார்கள். மிகப்பெரிய பணிகள், முக்கியமாக பள்ளியினுடைய அமைப்பை மாற்றுவது மட்டுமல்ல, மாணவருடைய படிப்புக்கான அந்த கல்வி கற்பித்தல் திறனிலே மிகப்பெரிய வளர்ச்சிகள் இப்போது இந்த ஏவி லேப் என்று உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை போல ஒவ்வொரு ஸ்டாண்டர்டுக்கும் ஒவ்வொன்று கொண்டு வந்தால் இன்னும் நன்றாக இருக்கும் என்ற நிலைகள் இது போலெல்லாம் நிறைய இருக்கின்றது. நிறைய பணிகளை செய்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்திலே இந்த 60வது ஆண்டு விழாவை கொண்டாடுகின்ற பொழுது எல்லாம் நிறைவு பெற்றதாக இருக்க வேண்டும் என்பது இங்க இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல, அனைவருடைய ஆசையும். உங்களுடைய ஒத்துழைப்போடு இதை சிறப்பாக செய்ய முடியும் என்ற நம்பிக்கையிலே உங்கள் முன் இருக்கிறோம். உங்களுடைய என்னடா வந்ததுமே கோரிக்கையை வச்சுட்டாங்க நினைக்காம, உங்களுடைய தாராள எண்ணங்களை, தாராள மனதினை எங்களுக்கு தலைமை ஆசிரியராக தெரிவியுங்கள். இல்லை என்றால் எங்கள் மூலம் தெரிவியுங்கள். அதை எவ்வாறு செயல்முறைப்படுத்துவது, ஒவ்வொரு குரூப்பாக நாங்கள் இதை செய்து கொடுக்குறோம் என்று சொன்னாலும் சரி, இல்லை நாங்கள் தனிப்பட்ட முறையில் பண்ணி உங்களுக்கு கொண்டு வந்து நேராக நாங்களே செஞ்சிடறோம், எங்கள் குரூப் செட் ஆகலை அப்படின்னு சொன்னாலும் சரி, உங்களுடைய விருப்பத்தை பொறுத்து உங்களிடம் நாங்கள் கேட்டு நிற்கின்றோம். உங்களுடைய பள்ளிக்கு உங்களுடைய உதவியை உங்களால் ஆக மட்டும் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இன்றைய நாளிலே கொஞ்சம் குறுகிய காலம் தான் நாங்கள் வெளியில் போனோம், வெளியிலேயே வர முடியல. குடும்பம் மட்டும் உங்களோடு தொடர்பு கொண்டதிலே எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. இங்கே வந்திருப்பதிலே, உங்களை பார்ப்பதிலே மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த பள்ளிக்கு வாருங்கள், எப்போது வேண்டுமானாலும் வாருங்கள். வந்து உங்களுடைய பள்ளியை நீங்கள் பார்க்கலாம், தலைமை ஆசிரியரை சந்திக்கலாம், ஆசிரியரை சந்திக்கலாம். ஏற்கனவே பொன்விழாவிலே சொன்னது போல ஒவ்வொரு ஆண்டும் ஒரு நாளை முன்னாள் மாணவர்கள் நாளாக கொண்டாடுவதாக அறிவித்திருந்தோம். ஜூலை மாதம் முதல் வாரத்திலே அந்த ஞாயிற்றுக்கிழமை என்று பொன்விழாவிலே ஆயருடைய அனுமதியோடு அதை அறிவித்திருந்தோம். அது மீண்டும் தொடர்ந்து நடைபெறுவதற்கு நீங்கள் எந்த விதமான செயல் திட்டங்களையும் தீட்டுங்கள் என்று தற்போதைய தலைமை ஆசிரியர் அவர்கள் சொல்லியிருந்தார். அதற்கு உங்கள் அனைவர் சார்பாக தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆகவே தொடர்ந்து உங்களுடைய ஒத்துழைப்பும், உங்களுடைய ஆதரவும், உங்களுடைய வளர்ச்சியும் எங்களுக்கு தேவை என்பதை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி.